ஹலோ! திண்டுக்கல் ஸ்டைல் நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ குவிக்காக சமைச்சிடலாம். ஒரு பேனில் வந்து 50 ml போல் நெய்யும், அதே மாதிரி 50 ml போல் கடலெண்ணெயும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுருங்க. அடுத்ததாக 1.5 டீஸ்பூன் போல் தனி மிளகாத்தூள் வந்து இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்குமே இதில் வணக்கி விட்டுறலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் போல் பூண்டு பேஸ்ட்டும், 1 டீஸ்பூன் போல் இஞ்சி பேஸ்ட்டும், 4 டீஸ்பூன் போல் சின்ன வெங்காயம் பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம். அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வணக்கி விடுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வணக்கிக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. கூடவே தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கடைசியாக ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் சேர்த்துக்கலாம் அகெயின். நம்ம சேனலில் ஏற்கனவே பிரியாணி மசாலா பவுடர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மசாலா பவுடரை வந்து 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அதோட லிங்க்கை வந்து கீழே அட்டாச் பண்ணுறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. 1/2 கிலோ போல் சிக்கன் சேர்த்துக்கலாம். இது வந்து நாட்டுக்கோழி. அதே மாதிரி 4 டீஸ்பூன் போல் தயிர் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுருங்க. சிக்கன் வந்து இதுலேயே ஒரு 50% அளவுக்கு குக் ஆகணும். லேசாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கூட நீங்கள் குக் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம 1/2 ஹவர் ஊற வச்ச அரிசியை வந்து சீரக சம்பா அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். அரிசியும் தண்ணியும் ஒரே சம அளவுக்கு வர வரைக்கும் இதை குக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக லிட் க்ளோஸ் பண்ணி எல்லா பக்கம் காற்று போகாத மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு அடைச்சிடலாம். சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இதே மாதிரி குக் பண்ணிடலாம். சைடில் சுற்றி நம்மளுக்கு ஆவி வரும். அந்த ஸ்டேஜ் வந்த உடனேயும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் போல் டிஸ்டர்ப் பண்ணாமல் ரெஸ்ட்டுக்கு விட்டுறலாம். ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான பிரியாணி ரெடியாக இருக்கும். இது உண்மையாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.